அதை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 22 அதிகாரம் அதனுடைய 22வது வசனம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துல நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை ஆசீர்வாதத்துக்குரிய கதவுகளும் உங்களுக்காக திறக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் என்று. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்தது, நம்பினது, வேண்டிக் கொண்டது, விரும்பினது, ஜெபித்தது, நம்பி இருந்தது, காத்திருந்ததெல்லாம் உங்களுக்காக திறக்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு திறக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இத்தனை நாட்கள் நீங்கள் அடைப்பை பார்த்திருப்பீர்கள். ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி அநேக தடைகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த மாதம் தடைகளை உடைக்கும் மாதம். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை திறக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்கிற மாதம். எத்தனை நாட்கள் நீங்கள் ஜபம் பண்ணி இருப்பீர்கள். உங்களுடைய ஜபம் வீணாவாய் போகாதபடிக்கு, உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு, உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உரிய கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை மனிதர்கள் அடைத்திருப்பார்கள், வேண்டுமென்றே அடைத்திருப்பார்கள். இன்றைக்கு அடைக்கப்பட்டது, கடினமானது, பூட்டு போடப்பட்டது, துருப்பிடித்ததெல்லாம் கர்த்தருடைய வல்லமையினால் உடைக்கப்பட போகிறது. ஆண்டவர் உங்களுக்காக கதவை திறக்க போகிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கும்படி செய்கிற தெய்வம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்னாக சென்று கதவுகளை திறந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்குரிய மேன்மைக்குரிய கதவுகள், உயர்வுக்குரிய கதவுகள், வேலைக்குரிய கதவுகள், உங்களுடைய காரியங்களுக்குரிய கதவுகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறீர்கள். உங்களுடைய அழுகை மாறப்போகிறது, துக்கம் மாறப்போகிறது, கவலைகள் மாறப்போகிறது. மகிழ்ச்சியினால் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஆசீர்வாதமான கதவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற தெய்வம் நீர். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு உரிய கதவுகளை கர்த்தர் திறக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய நாளில் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.